Hello viewers, welcome to our channel உங்கள் ஒருவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரமான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கற ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போய் நல்ல காரப்பொடி மீனா வாங்கிக்கங்க. அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதை ஒரு வாட்டர்ல போட்டு நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிக்கங்க. பாருங்க இந்த மாதிரி க்ளீனா வாஷ் பண்ணிட்டு அதை செப்பரேட்டா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் ஒரு 4 பீஸ் ஆனியன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பீஸ் டொமேட்டோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 முழு பூண்டு வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஒரு கிரீன் சில்லியும் சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. அது கூட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள், வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு 3 ஸ்பூனும் 4 ஸ்பூனும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதில் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றும் போது புளியை நல்லா வடிகட்டிட்டு ஊற்றுங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. குழம்பு நிறைய வேணும்னா தண்ணி இது பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் 1 கிளாஸோ 2 கிளாஸோ தண்ணியை புளியில் ஆட் பண்ணி மறுபடியும் கரைச்சி ஊற்றி விடுங்க. ஏன்னா குழம்பு குவான்டிட்டி நிறைய வரும். இப்போ அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த காரப்பொடி மீன் அதில் போட்டுடலாம். மீனை தனித்தனியாக போடுங்க, உடையாமல் இருக்கும். இப்போ மீன் அதில் போட்டோன்னே நல்லா கிளறி விடுங்க. ஒரு பிளேட் எடுத்து குழம்புல மூடி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு எடுத்து பாருங்கள். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பாருங்கள் மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பூண்டு மிளகை அதில் தூவி விடுங்க. குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் எப்படி இருக்குது, உப்பு எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க.
இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் யாருக்காவது சீதளம் இருக்குது, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா இந்த காரப்பொடி மீன் வச்சு கொடுத்தீங்கன்னா சீதளமே இருக்காது. நல்ல காரசாரமாக இருக்கும். இது சாப்பாடுக்கும் சேர்ந்து சாப்பிட்லாம், இல்லை குழம்புலையும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், சூடான காரமான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.